இப்போ நேற்று வந்து கட்டிங் போட்டிருந்தோம். இப்போ இதை வந்து தச்சிடலாம். இப்போ முதல்ல வந்து இடுப்பு பகுதியை தைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் 1 இன்ச்சு முதல்ல வந்து நம்ம 1/4 இன்ச்சு முதல்ல மடக்கி அடிச்சுக்கிறது தான் முதல்ல அடிக்கணும். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து அடித்தா கண்டிப்பாக கிராஸ் வரும். அது தேவை. அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல அதை மடக்கி அடிச்சிடும். அதை இது வந்து கொஞ்சம் தையல் வந்து கொஞ்சம் பொடி தையலாக வச்சு அடிச்சுக்கிறோங்க. அதை இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராஸ் எந்த கிராஸுமே இருக்காது. கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன இருந்தால் கூட அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து தையலில் ஃபுல்லாக எல்லாமே போயிடும். இப்போ இது வந்து நம்ம இது ரெண்டாவது நம்ம வெட்டியிருக்கோம்ல இடுப்புக்கு பெரிய மடிப்புக்கு வெட்டியிருக்கிறத வந்து அது அப்படியே கரெக்டாக தையல் போட்டுக்குவோம். துணியை இழுக்காமல் கரெக்டாக வச்சு அடிச்சுக்கிறோங்க. அதில் உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே தடவையில் 2 மடிப்பாக மடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து இப்போ அழகாக சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எந்த ஒரு துணி எடுக்கிறோமோ அதை வந்து இப்போ பின்பாட்டினா அதோட வேலையை அதை கரெக்டாக முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து டாட் பிடிச்சிருவோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டினோம்ல அந்த இதை வந்து இதில் வந்து சரி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சென்ட்ரு டாட்டு இடுப்பு பகுதியில் பிடிக்கிறது இந்த சோல்டரை கணக்கு பண்ணிக்கிறங்க கரெக்டாக. இந்த 2 சோல்டரையும் கரெக்டாக சரிசமமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இடுப்பில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஒரு இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து 1 இன்ச்சு கணக்குக்கு வரும். லென்த் வந்து ஒரு 3.5 இன்ச்சு ஒரு 3.25 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து அதை பிடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு அதை பிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். கீழே நல்ல அகலமாக லென்த்து மேலே கொண்டு வரும்போது கரெக்டாக கிராஸாக கொண்டு வந்து எடுத்துடணும். இப்போ இதை திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து உட்காந்துருக்கும். அந்த இதான் வந்து டாட் நம்ம இடுப்புக்கு பிடிக்கிற டாட் வந்து இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த சோல்டரை கணக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி அதை பிடிச்சிக்கலாம். அதே 1/2 இன்ச்சு தான். இப்போ இது வந்து பின்பாகம் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து கையை எடுத்துக்கலாம் அடிக்கிறதுக்கு. தச்சுட்டு எல்லாத்தையுமே ஓரளவு வச்சு பார்த்துடணும். நம்ம தைச்சது வந்து ஏத்தரக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சிடலாம். இப்போ கையும் அதே மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல அடிச்சிருவோம். துணியை இழுக்காமல் அடிக்கணும். இப்போ நம்ம ஒரு மடிப்பு மடிச்சாச்சு. இப்போ 2வது மடிப்பு நம்ம வெட்டி இருக்கிறதுலேருந்து அது அப்படியே கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு இதை அப்படியே மடிக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து தையல் வந்து பெரிய தையல் வைக்கணும். அதில் வந்து இது நம்ம எம்மிங் பண்ணிட்டு பிரித்து விட்றது. இது இப்போ இது 2 கையும் ஓட்டியாச்சு. இப்போ இதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பக்கம் பிசுறு வந்து உள்ளே இருக்குது. நம்ம மடக்கி அடித்தது ஒரு பக்கத்துக்கு வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும் கைக்கு குடஞ்சி வெட்டுறதுக்கு. நான் அது குடஞ்சி வெட்டுற அளவு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லைட்டாக தான் இது பண்ணணும், ரொம்ப இல்லை. இப்போ இது மடக்கி போட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த அளவு வந்து அழகாக தெரியும். நம்ம ஃப்ரண்ட்டில் வர்ற லூஸ் வந்து இதை கரைச்சிட்டோம்னா வந்து தெரியாது. இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டி ஓட்டி எடுத்துக்குவோம். இப்போ பட்டி வந்து நம்ம கொஞ்சம் ரஃப்பாக தான் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து துணி போட்டு இதை வந்து 2 துணி போட்டு இதை பட்டி முதல்ல தச்சு எடுத்துக்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம அளவு பார்க்கலாம். இப்போ நான் அதில் 2 பீஸ் துணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். அதில் இது அப்படியே அதுக்கு உள் பக்கமாக அதை மடக்கி விட்டுறலாம். இப்போ
நம்ம இதில் ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பட்டியும் ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம உள்ள கேன்வாஸ் மாதிரி உள்ள ஒரு துணி போட்டோம்னா பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக அதை கொஞ்சம் வளைச்சதை வெட்டிக்கிடுவோம். நம்ம ப்ளவுஸில் அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டியை வந்து தேவைங்கிறத வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு வளைச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இது 2 பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாட் பிடிச்சிருவோம். டாட் பிடிச்சிட்டு பட்டியை வச்சு பார்க்கலாம். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து பட்டியை கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து ரைட் சைடு உள்ளது. இப்போ இது 2 இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு உள்ளது, ஒன்று ரைட் சைடு உள்ளது. முதல்ல வந்து இப்போ லெஃப்ட் சைடு உள்ளது வந்து தச்சிடலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். டாட் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இது வந்து தையல் உள்ளே போயிருக்கோம். அதில் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்க கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு இருக்குது. நம்ம இதில் வந்து இப்போ அதே மாதிரி 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை மார்க் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இதுலேயும் ரொம்ப டவுட் இருந்தது அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறது கஷ்டமாக தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றது இந்த கரெக்டாக அந்த சென்டரை வச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க. இந்த ஷோல்டர் 2ம் கரெக்டாக ஈவனாக இருந்து அது மடிக்கிறது தான் நமக்கு வந்து பாயிண்ட்டு. இது வந்து எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கலாம் வந்து இந்த டாட் வந்து பிடிக்கிறது. இப்போ இந்த அளவு மாத்திரம்தான் நமக்கு தேவையானது வந்து 1 இன்ச்சு அளவு தேவை. இந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க. கீழே 1 இன்ச்சு ஆரம்பிச்சு லைட்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்துடணும். இப்போ அது அப்படியே அதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த கொக்கிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இது 2ஐயும் கரெக்டாக பிடிச்சிக்கிறங்க. இப்போ இது 2 ஈவனாக ஒரே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இதுவும் லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சு லென்த்துக்கு வந்து இது பண்ணிக்கணும். இப்போ நான் அதை அப்படியே பிடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து டேப் வச்சு நீங்கள் இதை வந்து அளவு பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. ஆனால் இங்கே அகலமாக ஆரம்பித்து நம்ம இப்போ மெயின் டாட் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி தான் அதை பிடிக்கணும். இப்போ இது 2 டாட்டை நமக்கு வந்து பிடிச்சாச்சு. இப்போ இது பிடிச்ச உடனே இப்போ இதை பிடிச்சோடனே நான் திருப்பி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. நமக்கு இந்த 2 டாட்லேயே கரெக்டாக பாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த 3வது டாட் வந்து கரெக்டாக அதுவே உட்காந்துரும் நமக்கு வந்து. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ இந்த 2 இதையும் கரெக்டாக பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த 3வது டாட் வந்து அதிலே கரெக்டாக உங்களுக்கு வந்து இதுவாயிரும். நீங்கள் மாற்றி எதுவும் பிடிக்கணுங்கிறதே இல்லை. இப்போ இதில் கரெக்டாக வந்துடும். இப்போ இது மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி ஒரு 4 இன்ச்சு லென்த்து பிடிக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்கோல்கிட்ட லூஸ் வந்துடும். அந்த லூஸ் இல்லாமல் இதை வந்து பிடிக்கணும். இந்த 3 டாட்டுக்குமே வந்து அளவு ஒவ்வொரு இன்ச்சு கேப் வேணும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கிறோங்க. ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு கப் சைஸ் வந்து இதில் வந்து அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் அளவு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு இதையும் வந்து கப் சைஸ் வந்து பிடிச்சிடலாம். இது வந்து லெஃப்ட் சைடு உள்ளது இந்த பக்கத்தில் மடக்கணும். இப்போ ரைட் சைடு உள்ளதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஆம்கோல் வெட்டினது அந்த பக்கம் வச்சுட்டு கழுத்து பீஸ் வெட்டினது இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம ரைட்டில் மடக்கணும். அதே ஷோல்டர் அளவு தான் இது வந்து சென்ட்ரு தான் கரெக்டாக ஷோல்டர் சென்ட்ரு தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதே 3 இன்ச்சு அளவு தான். அகலம் கீழே வந்து 1 இன்ச்சு. இப்போ அதே மாதிரி அதை வந்து பிடிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன அளவு தான் இதுவும். அதே மாதிரியே அதை பிடிச்சிடலாம்.
இந்த 2 டாட்டு கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா 3வது டாட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இப்போ நம்ம பிடிச்சிருக்க அளவு கரெக்டாக இருக்கான்னு 2யும் கரெக்டாக அதை வச்சு பார்த்துருங்க. இதில் ஏற்ற இறக்கம் எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இதை அளவு பார்த்துட்டு பட்டி ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இன்றைக்கி வீடியோ இதை பார்த்துக்கிறோங்க. நாளைக்கு வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு, பட்டி ஜாயின் பண்ணுறது, கொக்கி பெட்டி அடிக்கிறதுலாம் நாளைக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகாக ஒரு 4 நாளில் ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.